ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் DAJ என்டர்மிக்ஸ். ஜே இல்லை, D and A மட்டும்தான் இருக்கும். அடுத்த வீடியோல இருந்து அவர் ஜாயின் ஆகிப்பாரு. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கூலி படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போறோம். எங்களுடைய ரிவ்யூ, எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்குள்ள போகலாம். கதை பார்த்தோம்னா ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரியை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருடைய டைரக்ஷன்ல எந்த அளவுக்கு ஒரு பீக்ல எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு டைரக்ஷன். அண்டு அனிருத் பத்தி சொல்ல வேணாம், அவர் எப்பவும் போல மியூசிக்ல அவருடைய தலைவருக்கு எப்படி பண்ணமோ அதை 100% கொடுத்துட்டாரு. அனிருத் ஒரு தலைவர் ஃபேனுன்ட்டு இந்த படத்துலயும் காமிச்சிட்டாரு. நம்ம கேரக்டர்ஸ்குள்ள போவோம். படத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய பீக் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நாகார்ஜுனா அவர்களும் சௌபின் சாகர் அவர்களும் படத்தை அப்படி தூக்கி நிக்க வச்சுட்டாங்க. மெயின் பில்லர்ஸ், படத்தோட மெயின் பில்லர்ஸ்னா அவங்க 2 பேரும் தான். உபேந்திராவோட என்ட்ரி தாங்க படத்திலேயே தரமான என்ட்ரி. சின்னதா ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாலும் மாஸ் பண்ணிட்டாரு. அவர் கொடுத்த கேரக்டருக்கு ஒர்த்தான ஒரு நீங்க அந்த ஐ ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல. ஸோ அதை விட நீங்க நினைச்சதை விட அதிகமா நீங்க பாப்பீங்க. அவருடைய ஷாட்ஸ் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். சத்யராஜ் சார் பார்த்தோம்னா என்ன சொல்றது, மனுஷன் வில்லன்ல தான் மிரட்டி விடுவாருன்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ல அழுவ வைக்கிறாருங்க படத்துல. அப்புறம் சத்யராஜ் சாரும் நம்ம தலைவரும் விண்டேஜ் சீன் பத்தி பேசாம விட்டோம் பாத்தீங்களா, தாறுமாறா இருந்தது. நம்ம பிரசன்ட் சீனை விட விண்டேஜ் சீன்ல தலைவருடைய அந்த மாசு, அந்த பவர் ஹவுஸ், அனிருத் போட்ட பிஜிஎம்முக்கும் லோகேஷோடைய அந்த ஒரு ஃப்ரேம்ஸுக்கும் அந்த லுக்கு, தலைவரோட லுக் இருக்குது பாத்தீங்களா, டாப் நாச். கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுமே அருமையா இருந்தது. கேரக்டர் ஆர்க்கும் சூப்பரா இருந்தது. என்ன ஒண்ணு, அமீர் கானுக்கு மட்டும் அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் நம்ம விக்ரம் படத்துல ஏஜென்ட் டீனா பத்தி நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. அது யாருன்னு ரிவீல் பண்ண விரும்பல, நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. சர்ப்ரைஸா இருக்கும். பசங்களுக்கு பிடிச்சது ஸ்டார்டிங் பிடிச்ச டைலாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த கேரக்டர் உங்களுடைய லைஃப்க்கும் ரொம்ப சிங்க் ஆகுற மாதிரி இருக்கும். தலைவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, அது 100ல 1 அச்சா மாதிரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு பிடிக்கும். காளி வெங்கட்டும் சார்லியும் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ஒர்த்தா தான் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டிங் ரோல்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த கேரக்டர்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ருதிஹாசன் அவர்கள். ஏன்னா நம்ம கோலிவுட்ல ஒரு விஷயம் இருக்கு, ஸ்ருதிஹாசன் அவர்கள்னாலே அவங்க ஸ்கிரீனுக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க ஓவர் ஆக்டிங் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ட்ரால்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மீம்ஸ் போட்டு. அதெல்லாம் நானே பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்து நிறைய பார்த்திருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க சொல்றோம். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே ஓவர் ஆக்டிங் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய கேரக்டர் அருமையா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷன்னா எப்படி இருக்கும், கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டச் இதுலயும் இருக்கு. இன்னொரு ஒரு காமெடி கேரக்டர் லொல்லு சபா மாறன், அவரும் அவருடைய காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு ஸ்டார்டிங் சீன்ல. அண்டு தலைவரோட இன்ட்ரோவை பத்தி பேசலாங்க. தலைவரோட இன்ட்ரோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய மூவிஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம அந்த மூவிஸ்லாம் பார்க்கும்போது தலைவரோட இன்ட்ரோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அதுலேருந்து ஜம்ப் ஆகும் இதுலேருந்து ஜம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்போம். ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோவை சூப்பர் ஹைப்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த இன்ட்ரோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் டைட்டில் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு வரும்போது அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த கிரேஸ் இருக்க ஃபேன்ஸ் மத்தியில இருக்க கிரேஸே தனிங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டார்டிங் படம் ஆரம்பிச்சது தலைவர் கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸும் சரி, லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல முடியுமோ தலைவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸும் சரி ஃபுல்ஃபில்லா இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவருக்கு எந்த ஒரு இடத்துல குறைவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் மனுஷன் 75 வயசு இருந்தாலும் அவருடைய 50வது வருஷம் கிராஸ் பண்ணி போயிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவரால் என்ன முடியுமோ 100% 200% கொடுத்துருக்காரு லோகேஷோட டைரக்ஷன்ல. அண்ட் நம்ம ரொம்ப முக்கியமா பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குன்னா, நாங்க படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் யாருன்னா நாகார்ஜுனா சார் தான். நாகார்ஜுனா சார் என்ன, அவர் அவுட் ஆஃப் த சிலபஸ்ல வந்துட்டாரு. எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஹீரோவை நாங்க பைக்ல போகும்போதே பேசிட்டு போறோம், ஒரு ஹீரோவா பார்த்தோம் சின்ன வயசுல இருந்து. ஆனா இப்போ எப்படி வில்லனா எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்தது. ஆனா உள்ள போயிட்டு அவருடைய ஃப்ரேம்ஸும் அவருடைய ஆக்டிங் அவருடைய மேனரிசம் டாப் நாச்சுங்க. இந்த படத்தோடைய ஒரு மெயின் பில்லர் அவர் தாங்க. அவரோட ஆக்டிங் அந்த வில்லனிசம்க்கு பக்காவா இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சர் டைரக்ட்ஸ் கண்டிப்பா அவரை யூஸ் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஒரு பாடி லாங்குவேஜ்ல பார்த்திருப்பீங்க நாகார்ஜுனா சார். பட் ஆனா இந்த வாட்டி லோகேஷ் கனகராஜ் அவர் முன்னாடி சொல்லியிருப்பாரு, வில்லன் மேனரிசம் நான் எடுத்துன்னு வருவேன் நானு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அடிச்சிருக்காரு. நீங்க போய் பாருங்க, நல்லா இருக்கும். இந்த ஸ்டைலு மேனரிசம்
அந்த ஒரு நடந்து வர்றது எப்படி, அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இந்த சீன் எல்லாம் அண்ட் ஒண்ணு என்னன்னா, ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த சோனியா பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் லோகேஷ் அதுல தவற விட்டுட்டீங்க. அண்ட் அடுத்த கேரக்டர் பாத்தீங்கன்னா சௌபின் ஷாகிர் அவர்கள். அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அவர் வந்து அவருடைய சீன்ஸ் எல்லாமே எங்கேஜாவே வச்சுட்டு இருந்தாரு. ஒரு சூப்பரான தரமான ஒரு பிக்கப், காஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிக்கப். எப்படா வருவார் நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு, டேய் நானும் இருக்கேன்டா கதையில அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போவார். அந்த மாதிரி இருக்கும் சீன்ஸ் எல்லாமே. அமீர் கான் அவருடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவருடைய ஸ்கிரீன் ஸ்பேஸ்ன்றதே வந்து ரொம்ப குறைவா இருந்தது. அவரை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தாட். அதனால அதாவது அவரு வந்து கூப்பிட்டு வந்துட்டோமே, அவருக்குன்னு ஒரு மாசான சீன்ஸ் மட்டும் ஒன்று வச்சுட்டு அதோட முடிஞ்ச மாதிரி இருக்கு. எதுவும் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. இன்னும் மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொடுத்து அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் அவருக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து ஒதுக்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்றோம். ஆமா கண்டிப்பா. அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஒரு மெயினா ஒரு கேரக்டரை பத்தி பேச போறோம். அந்த கேரக்டர் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் வந்திருப்பாங்க. அதுவே அதிகம் தான். யாருன்னு பார்த்தோம்னா பூஜா ஹெக்டே அவர்கள். அந்த எதுக்கு சொல்றேன்னா, அந்த இப்போ வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஷார்ட்ஸ்லாம் அப்படியே ரீச் ஆயிட்டே இருக்காங்க. அந்த மோனிகா சாங், அந்த ஒரு சாங்ல மட்டும்தான் வராங்க. ஆனா இம்பாக்ட் அதிகமா இருக்கு. நல்லா டான்ஸும் சரி, நல்லா அந்த மூவ்ஸும் சரி நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஃபைட் சீன்ஸும் சொல்லக்கூடாதுங்க. அன்பு அறிவு 2 பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட முக்கியமான ஒதுக்கணுமோ எல்லாமே கரெக்டா. முக்கியமா வந்து கிரீஷ் அவர்கள் சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒவ்வொரு ஆங்கிள்ஸுமே மேன்ஷன் ஃபைட் சீன்ல வந்து வைக்கிற அந்த மோகோபாட் சீன்ஸ் எல்லாமே, ஆங்கிள்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும், அருமையா இருக்கும். ரைட்டர், எடிட்டர், டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், அப்புறம் அந்த கொரியோகிராஃபர், ஸ்டண்ட் மாஸ்டர்னு ஒவ்வொருத்தரை பத்தியும் நம்ம தனித்தனியா பேசிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் அனிருத் அவர்களும் அவருடைய வேலைப்பாடு தரமாக தான் இருந்தது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருடைய டைரக்ஷன்ல எப்பயுமே நம்மளுக்கு குறை வச்சதில்லை. என்ன ஒரு சின்ன குறைனா, ஸ்கிரீன் பிளே அங்கங்க ஒரு சில இடத்துல மட்டும் லேக் ஆன மாதிரி தெரிஞ்சது. அதாவது லாஜிக் இல்லாம ஒரு சில சீன்ஸ்லாம் வந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆமா கண்டிப்பா ஃபீல் ஆச்சு. அண்ட் தலைவர் சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு கதை வேணா தோக்கலாமே, ஃபெயிலியர் ஆகலாமே தவிர டைரக்டர் எப்பயுமே தோக்க மாட்டாங்க. நீங்க வந்து இது வந்து எல்சியூல வரும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லல. நீங்களா ஐப் வச்சுக்கிட்டு, நம்மளா ஐப் வச்சுக்கிட்டு போனதுதான் இந்த படம். அந்த மார்னிங் வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி விட்டுருந்தார். மேபி மார்னிங்கா இல்ல நைட் விட்டாரு. ஒரு நோட்டீஸ் விட்டா அது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் சொல்லி அவர் மென்ஷன் பண்ணி பர்டிகுலரா சொல்லியிருந்தார். ஸோ அது நாங்க மென்ஷன் பண்ணி தான் போயிருந்தோம் நாங்க. கண்டிப்பா அவருடைய டைரக்ஷன்ல நம்மளுக்கு குறையே வைக்கல. நல்லா அருமையா பண்ணிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ஸுமே லோகேஷ் கனகராஜ் நம்மளுக்கு தரமா கொடுத்துருக்காரு. தலைவருடைய அந்த மாஸ் வாக்கும் சரி, அந்த டைலாக் டெலிவரியும் சரி, அந்த ஒரு ஃப்ரேம், அந்த கன் ஷாட் எல்லாம் அந்த இதுல வைப்பாங்க இன்ட்ரோ சீன்ல, தரமா இருந்திருக்கும். அண்டு நம்ம பேசிக்கிட்டே போலாம். மெயினா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நாகார்ஜுனாவை கொண்டாட போறாங்க. ஆந்திரா ஸ்டேட்ஸ்ல மட்டும் இல்லாம பேன் இந்தியாவில நாகார்ஜுனா சாரை கொண்டாட போறாங்க. அண்ட் சௌபின் ஷாகிர் இப்பதான் வந்து தமிழ் சினிமாவில் இன்ட்ரோ கொடுத்துருக்காரு, அறிமுகமாயிருக்காரு. இன்னும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே அவர் போய் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நம்ம இண்டஸ்ட்ரிக்ஸ் வந்த எல்லாருமே, அதாவது நாகார்ஜுன் சார் இருந்தா இருக்கட்டும், அவரா அந்த கேரளால இருந்து வந்த அவரா இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரும் வந்து உபேந்திரா அவர்கள், உபேந்திரா அவர் கர்நாடகால இருந்து வந்த அவரா இருக்கட்டும். எல்லாருமே இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். நிறைய பேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எங்க கூட சப்போர்ட் பண்ணி நீங்க எல்லாம் படம் பார்க்கணும். அதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்ணுவோம். ஆமா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 2 கேரக்டர் இருக்காங்க. ஒன்னு மோனிஷா அவர்கள், இன்னொன்னு ரேபா ஜான் அவர்கள். அவங்களும் அவங்களுடைய கொடுத்த கேரக்டருக்கு நல்லா அருமையா பண்ணிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுடைய படம்னாலே ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்ப்போம், என்னன்னா கர 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 கர. அது இந்த படத்துலயும் இருக்கு. ஏஜென்டினால நீங்க எப்படி பாத்திருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸும் இருக்கு, அது மீறிய சீன்ஸும் இருக்கு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன எமோஷனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து டச் ஆகாத மாதிரி இருந்திருக்கு. அதுல எமோஷனலா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பா நீங்க போய் படத்தை பாருங்க. FDFS நாங்க பாத்துட்டு வந்துட்டோம். இன்னும் நிறைய நாள் இருக்கு. இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க எங்களை கேட்க கூடாது. கமெண்ட்ல நீங்களே சொல்லிட்டு போங்க. தலைவர் தான், லோகேஷ் தான், அனிருத் தான். எல்லாருமே அவங்களுடைய வேலையை கரெக்டா சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய வேலையான படத்தை போய் பாருங்க. மறக்காம டிக்கெட் கொடுத்து பாருங்க. யாரும் அந்த வெப்சைட்ல எல்லாம் போய் டவுன்லோட் பண்ணி தியேட்டர் பிரிண்ட் எல்லாம் பார்க்காதீங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. பக்கா தியேட்டர் மெட்டீரியல். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா,
எப்பயுமே ஒரு படத்துக்கு ஐப் வச்சுட்டு போகாதீங்க. ஐப் வச்சுட்டு போனா அது வந்து கண்டிப்பா டிசப்பாயிண்ட் தான் ஆகும். நீங்க ஒரு படத்தை படமா பாருங்க. படமா பாக்குறது எல்லா விதமான ஒரு ஆடியன்ஸுக்குமே அது ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு விஷயம். பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, நெகட்டிவா எடுத்துக்கணும் பிரச்சனை இல்லை. கம்பேர் பண்ற தான் உங்களுக்கு நெகட்டிவா. இப்போ நீங்க நாங்க வந்து வெளியில வந்தோம், ஒரு சில ரிவ்யூஸ் என்ன கேட்டாங்கன்னா இந்த லீவோ கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கம்பேரிசன் வச்சுதான் கேக்குறாங்களே தவிர இந்த படம் எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கல. இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜோட படங்கள் எப்படி இருக்கு, இது வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு படத்தையும் இன்னொரு படத்தையும் கம்பேர் பண்ணாம பாருங்க. கம்பேர் பண்ணாம பார்த்தோம்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி, ஆடியன்ஸ் நம்ம பாக்குற ஆடியன்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே நல்லது. ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு என்ன சொல்றது ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரியான அதுக்கான சமம். அதனால ஒவ்வொரு ஆடியன்ஸுமே ஒவ்வொரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி, பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி, சினிமாவா பாருங்க. நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாங்க, இந்த மாதிரி நல்லா இல்லை, இவங்க இப்படி பண்ணல, இவங்க வந்து இந்த இடத்துல ஸ்கிரீன் பிளே கம்மியா, ஈஸியா சொல்லிடலாம். பட் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி 100 பேரோ 200 பேரோ ஒருத்தருடைய உழைப்பு கூட இருக்கும், ஒருத்தருடைய வேர்வை கூட இருக்கும். அதை நம்ம வந்து என்னைக்குமே கொச்சப்படுத்தக்கூடாது. ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு வேற எதனா டவுட் இருந்ததுன்னா படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு ஒத்தான படம், தலைவரோட படம், லோகேஷோடைய படம், கண்டிப்பா பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இன்னும் வீடியோஸ் அதிகமா வரும். எதை பத்தின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா கூலி படம் முடிஞ்சிருக்கு, அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அடுத்த வாரம் வருது வந்துகிட்டே இருக்கு. பல தடைகள் இருந்தது, தடைகளை தாண்டி இப்போ ஓகே ஆயிட்டு அது ப்ராசஸ்லாம் போயின்னு இருக்கு. ஸோ நல்லபடியா கெஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அந்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்க, அப்கமிங் வந்துட்டே இருக்கும். இத்துடன் விடைபெறுவது உங்கள் ஜேக்கு நானே சொல்லிக்கிறேன் ஜே. ஓகே, டாடா பை பாய். DAJ என்டர்மிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. டாடா பை பாய்.